பிரச்சனை எங்க என்ன உருவாகுது? புடிங்க புடிங்க. பிரச்சனை வந்து அவ தங்கச்சி புருஷன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுமோ அவ்வளவு பண்ணாங்க. கேளுங்க மேடம், அது பிறகுதான் என்ன பண்ணுமோ அவ்வளவு பண்றாங்க. அவ்வளவுதான். தங்கச்சி புருஷனை வச்சிருக்கேன், தங்கச்சி புருஷனை வச்சிருக்கேன், தங்கச்சி புருஷனை வச்சிருக்கேன்னு சொல்லி அடின்னு அடிச்சு அவங்க அக்கா வீட்டுல வச்சு தங்கச்சி புருஷன் அடிக்கிறது உரிமை இல்லையா? கேள்வி உரிமை இல்லையா? எதுக்குமே உரிமை இல்ல. ஆனா சம்பாதிக்கிறது மட்டும் உரிமையா? எழுத முடியும், இல்லாதது எங்க முடியும்? 4 பேப்பர் நிறைய எங்க எனக்கு யாரு அண்ணன் தம்பி கிடையாது. ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு தங்கச்சி திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்ல 4 பேப்பர் நிறைய இவங்ககிட்ட பேச முடியாது. ஓங்கி ஓங்கி உடப்பாங்க பொருள்னு அந்த பேப்பர் நிறைய எழுதி கொடுத்தேன். அம்பட்டு சுக்குந்தரா கிழிச்சு போட்டுட்டாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். செல்வம் பேசுறீங்களா? ஆமா மேடம், செல்வம் தான். சரி, இப்போ உங்க தாய் மாமா அழகுராஜா, அவர் வந்து 2005ல குடி இருக்கிறது வீட்டு பக்கத்துல இருக்கிறது ஒரு பொண்ணோட கையை பிடித்து மாதவரத்துல. ஆமா மேடம், மாதவரத்துல அத்தை எல்லாம் குடி இருந்தாங்க. அங்க இந்த பிரச்சனை நடந்தது. என்ன நடந்ததுப்பா? அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் அவர் கூட கிளீனரா ஓடிட்டு இருந்தேன். அப்ப போது சரி, அவர் ஆளை காணும். சரி, கையில செலவுக்கு பணம் இல்லைன்னா அவர் தான் போய் வாங்குவேன். எனக்கு ஈவினிங் சாயங்காலம் போயிருந்தேன். ஒரு 5:30-6 மணி இருக்கும். பக்கத்து வீட்டுல நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நான் எங்க அத்தையும் காணும் குழந்தைங்களையும் காணும்ட்டு போய் அவங்ககிட்ட தான் கேட்பேன், அக்கா எங்க இருக்காங்கன்னு. நான் அப்படி கேட்கும் போது அங்க இருந்து ஒருத்தர் கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு என்னை சட்டையை கோர்த்து பிடிச்சி அடிக்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கையை பிடிச்ச மாமா இழுத்த பொண்ணு தான் அடுத்து இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க சொந்தக்கார பையன் வந்துட்டு போயிடுவான், அவனை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தெருவில் தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட விவரம் என்னதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன விவரம் என்ன ஏதுன்னு அத்தை சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் மாமா பண்ணிட்டாரா வச்சுட்டு என்ன பண்ணாரு, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. விசாரிச்சு இல்லை, நான் அதுக்கப்புறம் நான் அந்த அடிக்க வந்தவங்க அந்த பொண்ணையே டைரக்டா வந்து என்னை தடுத்து விட்டுருச்சு. தம்பி நீ இங்க இருக்காதப்பா, நீ கிளம்பு, அத்தை எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, நீ கிளம்புப்பான்ட்டாங்க. ஸோ நான் கிளம்பி வெளில வந்ததுக்கு அப்புறம் இடையில குழந்தைங்கள பார்த்து அதுக்கப்புறம் அத்தையை போய் பார்த்து என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அப்போ போது மொபைலும் கிடையாது, அவர் மட்டும்தான் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன மாமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா வச்சுட்டீங்களான்னா ஒரு சரியா அவர்கிட்ட என்னால வந்து வயசுக்கு மீறின விஷயங்களை அவர்கிட்ட என்னால கேட்க முடியல, லைட்டா சத்தம் போட்டு வச்சுட்டேன் நானும். சரிப்பா, நன்றிப்பா. ஓகே மேடம். இதுக்கு மேல என்ன? அவங்க பெரிய காட்டை அவங்க இந்த பையனோட அம்மாட்ட கேளுங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு நிறைய அவங்க பண்ண தெரியுமா? இப்போ எங்க பெரியக்கா குடும்பத்தோட அக்கா பையன் தானே பேசுறேன். ஆமா, எங்க பெரியக்கா குடும்பத்தோட நாங்க 3 வருஷம் பேசுறது இல்ல. எப்பவுமே எங்க மெட்ராஸ் வந்தாங்கன்னா எங்க சின்னக்கா வீட்டுல தான் இருப்பா. இப்போ ஒரு வாரமா தான் எங்க பெரியக்கா வீட்டுல உட்காந்துருக்காவ. சின்ன வீடு வரதில்ல. அவர் என்ன பேசுறீங்க? ஆமா, அதுக்கு என்ன காரணம் பாருங்க. இந்த மாதிரி போன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்க கூட சொல்லிருக்கலாம்ல. மேடம், எங்களுக்கு சரியான கேட்க ஆள் இல்லாம விரும்புறீங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேற வழி இல்ல மேடம் எங்களுக்கு. ஏன்னா யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. நான் தப்பு பண்ணலன்னா நான் சொல்ல முடியும். அவங்க அந்த பொண்ணு சொல்றதுதான் அவங்கள விசாரிப்பாங்க. விசாரிக்கணும் மேடம். சட்டப்படி என்ன செய்ய சொல்லுங்க. என்னோட காசுல நீங்களே பாத்துருப்பீங்க. யார் பக்கத்துல தவறு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். இந்த பசங்களோட படிப்புக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு. என்னத்த சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. பெண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும். ஆம்பளை பசங்க கூட எப்படியும் இருந்துடுவாங்க. பெண் குழந்தைகளை அப்படி வளர்க்கணும் நம்ம. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவங்களுக்கு நல்ல மனநல தேவை. அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. வீட்டில் இருக்கிறது பெரியவங்க, வீட்டில் இருக்கிறது அப்பா அம்மா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அந்த பசங்களுக்கு அந்த பாதுகாப்பையும் அந்த பராமரிப்பையும் கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம்.